ஸ்ராத்தத்தன்னைக்கு வாசல்ல கோலம் போடலாமா? விளக்கேத்தலாமா? சுவாமிக்கு விளக்கு ஆமா. ஏத்துக்கலாமா? ம். ஸ்ராத்தம் டைம்ல நம்ம இதெல்லாம் பண்ணலாம்னு கேக்குறீங்க. ஸ்ராத்தம் டைம்ல நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து இன்னைக்கு மாமிசம், மற்ற தப்பான பாவகரமான செயல்கள் இதெல்லாம் அறவே பண்ணக்கூடாது. எப்பயுமே செய்யக்கூடாது. ஷிராதத்தப்ப கண்டிப்பா அது செய்யவே கூடாது. ஏன்னா, ஷிராதம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களை கர இருக்கு. அவர்களை எப்படியாவது நல்வழிப்படுத்தி, அவங்க நிறைய பாபகரமான காரியங்கள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு நல்ல காரியத்த பண்ணி, புண்ணியத்த குடுத்து நம்ம மோட்சம் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட சமயத்துல நம்ம ஸ்ராத்தம் டைம்ல போயிட்டு நம்ம வந்து மாமிசத்த படைக்கிறதோ, மற்ற காரியங்கள பண்றதோ ரொம்ப தவறான விஷயம். இதுதான் ஸ்ராத்தத்துல நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம். பாவகரமான விஷயங்கள தவிர்த்தணும். கோலம் போடுறது பாவகரமான விஷயம் கிடையாது. அதேபோல அன்னைக்கு விளக்கேத்துறது பாவகரமான விஷயம் கிடையாது. அன்னைக்கு பகவான வழிபடுறது அசலே பாவகரமான விஷயம் கிடையாது. நாம திலகம் இட்டுறதும் பாவகரமான விஷயம் கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து உண்மையில புண்ணியகரமான விஷயம். இதெல்லாம் உண்மையில பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால அத பண்றதுல ஒரு தவறும் கிடையாது. தர்ம சாஸ்திரங்கள்ல விதிமுறைகள் இருக்கலாம். ஆனா தர்ம சாஸ்திரங்கள் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, பக்தன் அல்லாதவர்களுக்கு தர்ம சாஸ்திரம் பொருந்தும். பக்தர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்தி சாஸ்திரம் தான் பொருந்தும். பாகவத சாஸ்திரம் தான் பொருந்தும். ஒருத்தன் பக்தன் ஆயிட்டான் அப்படின்னா அவன் தர்ம சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தர்மசாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதற்கு மேல நியாய சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பாகவத சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நாம எல்லாரும் வந்து பாகவத சாஸ்திரத்தை பின்பற்றுறோம். ஸோ நமக்கு தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறது தேவையற்றது. நம்ம வந்து மேல அடுத்த ஹை கிரேடுக்கு போறதுனால தர்மசாஸ்திரத்தை கடைபிடிப்பவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. அதே போல நியாய சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. அர்த்த சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. நாம் பாகவத சாஸ்திரத்தை பின்பற்றுகிறோம். அதனால பாகவத சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி ஆன்மீக செயல்பாடுகளை கண்டிப்பா ஈடுபடணும் ஸ்ராந்த காலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க.